சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து புதுசாக வந்திருக்கு. நான் இப்போ தான் பார்க்குறேன். புக்குக்கும் நோட்டுக்கெலாம் நம்ம அட்டை போடுவோம். இந்த பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், ஓட்டை ஓட்டையாக இருக்குது. இது வந்து புக்ஸு, இந்த இது புக்ஸு, இது நோட்டு. இந்த நோட்டுக்கு இந்த புக்குக்கும் இந்த பேப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டுக்கு இது, இந்த புக்குக்கு இது. இது எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஓட்டை இருக்குது, இங்கே ஒரு ஓட்டை இருக்குது. இதில் வந்து இதில் ஒன்று இருக்குது. இப்போ எப்படி போடணுன்னா, இந்த எடுமா, இது ஒரு புக்கு. இதில் சின்னதாக இருக்குது. அதுக்கேற்ற சைஸ் பார்த்து எடுத்துக்கணும். இது கரெக்டாக போயிடுது. இப்படி கரெக்டாக இருந்தால் நம்ம அட்டை போடுறது வந்து ஈஸி. இந்த இப்படி போட்டுட்டு இந்த ஓப்பனை எடுத்து இந்த பக்கத்து அட்டையை கிழிக்காமல் போகணும். எதுவுமே தேவையில்லை. இதில் ஸ்டாப்லரு, போயிடுச்சா. இப்போ இதோட இது கவர் பண்ணியாச்சு. இப்போ இதோட இது கவர் பண்ணியாச்சு. இது ஒட்டுறது. இதை எடுத்துட்டு கரெக்டாக இதில் வந்து ஒட்டிடணும். அவ்வளோதான். இதுக்கு வந்து ஸ்டாப்லர் பின்னே தேவையில்லை. கரெக்டாக இது வரைக்கும். அதே மாதிரி தான் நோட்டுக்கும். இப்போ நோட்டு போட்டேனே எங்கே மாதிரி, இந்த இது நோட்டுக்கு. நோட்டு ஒன்று எடுத்து இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிடணும். அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணிடணும். இது தெரியாதவங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு போட்டுடணும். இந்த பக்கம் இது நல்லா உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் இது உள்ளே போட்டுடணும். இப்படி போட்டுட்டு இதை இதுவும் பிச்சு நோண்டு, அதுதான் ஒட்டுறது. அட்டை கூட சேர்த்துட்டேன், காசு வாங்கி. இதுதான் நோட்டுக்கு அட்டை போடுறது. ஈஸியாக வந்துருச்சு பாருங்க. இது நோட்டுக்கு அட்டை, இது புக்கு கட்டை. போட தெரியாதவங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நானும் யூடியூப்பில் பார்த்து தான் போடுறேன்.
பாப்பாவுக்கு தான், பக்கத்து வீட்டு பாப்பாவுக்கு. வாங்கம்மா, இந்தா அட்டை போட்டு கொடுக்குறேன். தேங்க்யூ அத்தை சொல்லு. ஓ, சவுண்டாக சொல்லு. ஆ, ரைட். நல்லா படியா. இந்த பாப்பாவுக்கு தான் இவ்வளோ புக்கும் இவ்வளோ அட்டையும் போட்டு தர போகிறேன். இப்போது பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.